சென்னை பாடிக்குப்பம் சாலையில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த திருமங்கலம் போலீசார் அந்த வழியாக வந்த கார் ஒன்றை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது காரிலிருந்து ஒருவர் இறங்கி வேகமாக ஓடியதால் சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனையிட்டனர். அதில் 50 கிராம் எடையுள்ள கஞ்சா, கூலிப், கஞ்சா புகைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இருப்பது தெரியவந்தது. இதை அடுத்து காரில் இருந்த இளைஞர் மற்றும் ஓட்டுநரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவர் பெயர் அப்துல் ரஹ்மான் என்பதும் கல்லூரி மாணவர் என்பதும் பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிமின் மகன் என்பதும் தெரியவந்தது. பிடிபட்ட மற்றொரு நபர் ரஷீத் என்பதும் அப்துல் ரஹ்மானின் கார் ஓட்டுநர் என்பதும் தெரியவந்தது. பாடியில் இறங்குவதற்காக அண்ணா சாலையிலிருந்து காரில் வந்ததாகவும் காரில் இருந்த கஞ்சா பொருட்கள் காரை விட்டு இறங்கி ஓடிய நபருடையது எனவும் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இருப்பினும் போலீசார் இருவரையும் கைது செய்து கார் மற்றும் போதைப் பொருட்களை கைப்பற்றினர். தப்பி ஓடிய நபரை திருமங்கலம் போலீசார் தேடி வருகின்றனர்.